பிரைஸ் தி லார்ட். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்றால், எனக்கு விரோதமாய் படையெடுத்து, என்னை எதிர்த்து, என்னை அழிப்பதற்காய் வருகிற பெருங்கூட்டத்துக்கு நடுவிலே அவர்களை எதிர்த்து தேவனுடைய நாமத்தை கொண்டு அவர்களுக்கு விரோதமாய் நான் போவேன் என்று தாவீது சொல்கிறார். அதேபோல் மதிலை தாண்டுவேன் என்றால் தடைகளை தாண்டுவேன். எத்தனை தடைகள் எனக்கு முன்பதாய் வந்தாலும் என்னை குறித்து தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை அந்த தடைகளை மீறி அந்த கட்டுகளை தாண்டி நான் செய்வேன் என்று தாவீது நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை சொல்லுவதை பார்க்க முடியும். இன்றைக்கும் தேவன் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று சில காரியத்தை வைத்திருக்கிறார், அதை விரும்புகிறார், அந்த அழைப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையும் அந்த அழைப்பும் அந்த பராக்கிரமமும் உங்களோடு கூட இருக்கிற வரை இந்த உலகத்தில் எந்த சேனையோ எந்த தடைகளோ உங்களை தடுக்கும் அதிகாரம் அவைகளுக்கு இல்லை. இந்த 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் விடுதலையாக்கி தேவன் மீட்ட பொழுது அவன் பாடின பாட்டுதான் இந்த அதிகாரம். இன்றைக்கும் அழுகிற உங்களை பாடல் பாடுகிறவர்களாக தேவன் மாற்றுவார். உலகத்தின் மேல் வைராக்கியம் கொண்டவர்கள், பாவத்திலே அடிமையா இருக்கிறவர்கள், துணிகரமாய் சில காரியங்களை செய்துவிட்டு அகங்காரமாய் நடக்கும் பொழுது தேவனுக்காய் வைராக்கியம் கொண்ட நீங்கள் ஏன் கலங்கி நிற்க வேண்டும்? பரிசுத்த பயத்தோடு செயல்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு முன் இருக்கிற அந்த அந்நியரின் சேனைகளை உங்களை கொண்டே முறிந்து விழ பண்ணுவார். தாழ்மை உள்ள உங்களை அவர் உயர்த்துவார். பெருமை உள்ளவர்களுக்கு விரோதமாக ஆண்டவருடைய கரம் எழும்பும். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.